நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு வருடத்தில் எத்தனையோ சிவராத்திரிகள் வந்தாலும் மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி அன்று வரும் மகா சிவராத்திரி என்பது அண்ட சராசரமே சிவமயமாக மாறும் ஒரு உன்னத இரவு. அறியாமை எனும் இருளை நீக்கி மெஞ்ஞானம் எனும் ஒளியை நம்முள் ஏற்றும் இந்த மகா புண்ணிய தினத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் கூடி வரும் சதுர்த்தி திதியில் மகா சிவராத்திரி வருதுங்க. சிவபெருமான் ஜோதி சொரூபமாக தோன்றிய அந்த புனித இரவு தான் இது. அன்று முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் மிக அதிகமாக இருக்குங்க. சிவராத்திரி அன்று நாம் ஏன் கண் விழித்திருக்கணும் அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டு நேராக இருக்கும்போது பிரபஞ்ச ஆற்றல் நம் உச்சந்தலை வழியாக ஊடுருவி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதுங்க. சிவனுக்கு அருகிலேயே தங்குவதுதான் உண்மையான உபவாசங்க. வயிற்றை காலியாக வைக்கும்போது நம் கவனம் சிதறாமல் சிவனிடம் லயிக்கும். ஓம் நமச்சிவாயா இந்த 5 எழுத்துக்களில் தான் பஞ்சபூதங்களும் அடக்குங்க. மகா சிவராத்திரி அன்று சொல்லப்படும் ஒவ்வொரு மந்திரமும் 1000 மடங்கு பலனை நமக்கு கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்தம் முதல் மறுநாள் காலை வரை நடைபெறும் 4 கால பூஜைகளிலும் பால், தயிர், நெய், எண்ணெய் என ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு பலன் உண்டுங்க. குறிப்பாக லிங்கோத்பவ காலத்தில் சிவனை தரிசிப்பது 7 ஜென்ம பாவங்களை போக்குங்க. அன்பு நண்பர்களே, சிவராத்திரி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தவம் என்பது நமக்காக மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தோட அமைதிக்காகவும் இருக்கட்டும். அன்னைக்கு இரவு முழுவதும் உறக்கத்தை தவிர்த்து, உணவை தவிர்த்து, அகங்காரத்தை அழித்து அந்த ஈசனின் திருவடிகளில் சரணடைவோங்க. வில்வ இலைகளால் சிவனை அர்ச்சிப்போம், விபூதியால் சிவனை அலங்கரிப்போம், சிவம் என்பதை உணர்வோம். இந்த மகா சிவராத்திரி உங்களோட வாழ்க்கையில அமைதியையும் செல்வத்தையும் கொண்டு வரட்டுங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற சிவ பக்தர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.